சம்டைம்ஸ் நினைப்பேன் செத்துடலாம், ஏன் உயிரா இருக்கணும், இந்த பிள்ளை இந்த ரோட் சைட்லயே விட்டுட்டு போயிருவோம், கூடட்டுவோம் ஓடிடலான்னு கூட நினைப்பேன். வந்து 5 பிள்ளைங்க. என்னோட 3வது மக பேரு எஸ்தர். ஸ்கின் டாக்டர் போய் பார்ப்போம். இது வந்து ஒரு மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம், எல்லாருக்கும் வராது. இது எக்ஸிமா 1000ல் ஒரு ஆளுக்கு தான் வரும். எக்ஸிமான்னு சொல்லி டாக்டர்ஸ்க்கு வந்து ஆன்டிபயோட்டிக்கே தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. 13 வருஷம் ஆன்டிபயோட்டிக்லயே தான் இருந்துச்சு. எங்க அப்பா கிட்ட பெரியமா சொன்னாங்க, இந்த பிள்ளை இந்த ரோட் சைட்லயே விட்டுட்டு போயிருவோம், வேண்டாம், என்னை உண்டிய காடியில வச்சுட்டு கூட கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்பா கிட்ட கூட சொன்னாங்க, எம்மினிக்கு அப்பாட சொன்னாங்க, இந்த பிள்ளை தேவையில்ல, வேண்டாம் அந்த பிள்ளை. ஆனா எங்க அம்மா அப்பா என்னைய இந்த மாதிரி நவுத்தி வைக்கல. ஒரு வருஷம் நான் அம்மா கிட்ட கூட கேட்டிருக்கேன், ஏமா அக்கா எல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏமா இப்படி இருக்கணும், நான் ஏதாச்சும் பாவம் ஏதாச்சும் அம்மா சொன்னாங்க. எனக்கு தெரியல, ஆனா நீ கண்டிப்பா ஒரு நாளைக்கு சுகமாயிருவேன் அம்மா சொன்னாங்க. சம்டைம்ஸ் நினைப்பேன் செத்துடலாம், ஏன் உயிரா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்துகிட்டு பாக்குறவங்களாம் சொல்லுவானுங்க வருது பாரு, என்னால சம்டைம்ஸ் கூடட்டுவோம் ஓடிடலான்னு கூட நினைப்பேன். கர்த்தரை உயர்த்த வந்து இருக்கிறார். அன்னைக்கே அழிஞ்சு போயிருந்தா அவ வாழ்க்கை என்னைக்கு போயிருந்திருக்கும். ஆனா அந்த கூட்டத்திற்கு கொண்டு வந்து இயேசுவின் அன்பின் ஊழியத்திலே இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்திருக்கிறார். அவளுடைய வாயிலேயே இந்த சாட்சியை சொல்லும்படியாக. பிரைஸ் தி லார்ட். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் கிறிஸ்துவ குடும்பத்துல, ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச் பேக்ரவுண்ட்ல. ஆனா என்னோட ஃபேமிலியில எனக்கு 2 அக்கா 2 தங்கச்சி, நான் 3வது பிள்ளை வீட்டுல. எனக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு நோய், நான் ரொம்ப வாட்டி கவலைப்பட்டிருக்கேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப அழுந்திருக்கேன். ஸ்கூல்ல எல்லாம் ஏன்டா ஸ்கூலுக்கு போகணும்னு கூட ஃபீல் பண்ணிருக்கேன். ஒழுங்கா படிக்கல. என்னோட செகண்டரி பிரைமரி ரிசல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா என் குவாலிஃபிகேஷனுக்கு நான் சிங்கப்பூர்ல இருக்கிறது அது ஏசப்பாவோட கிருபை சித்தம். அதுவும் இப்ப நான் ICU டிபார்ட்மெண்ட்ல என்ன போல கஷ்டப்படுறவங்களுக்கு ஜெபிச்சு ஆண்டரோட அன்பின் ஊழியம் இட்ஸ் a great. இப்படி போயிட்டு இருந்த நாட்கள்ல ரொம்ப கவலைப்பட்டு அழுந்தது உண்டு. அப்ப ஒரு நாள் 2009ல கிம்சிங் ஹால் பினாங்ல பாஸ்டர் ஜவார் சாமில் வராருன்னு என்னோட பாஸ்டர் பெர்னட் பாப்ராஜ் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பர்சனலா பார்க்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் போனேன். நான் ஒரு 5 o'clock போனேன். வெயிட் பண்ணி 8 o'clock தான் பாஸ்டரை பார்க்க சான்ஸ் கிடைச்சிச்சு. உள்ளுக்கு போகும்போது நடந்து போகும்போது சொன்னாரு, உனக்கு இந்த உலகத்துல எங்க போனாலும் மருந்தே இல்ல, ஏன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அப்ப சொன்னாரு, பரம்பரை சாபத்தினால நீ கஷ்டப்படுகிற, முன்னோர்கள் ஆண்டோருக்கு விரோதமாக ஏதோ காரியத்துல ஈடுபட்டிருக்காங்க, ஆனாலும் உன் சந்ததி ஆண்டவர் தேர்ந்தெடுத்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை நட்சத்திரமாக ஆக்குவார்னு சொன்னாரு. இன்னைக்கு உங்க மின்னுக்கு நான் ஒரு சாட்சியா நிக்கிறேன்னா அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அன்பின் ஊழியத்து மூலமா ஆண்டவரை நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை தொட்டு சுகமாக்கி உங்க மின்னுக்கு சாட்சியா நிக்கிறது எல்லாமே அவரோட கிருபை. இது என்னால ஒன்னும் இல்ல. இயேசு நம்ம கூட இருந்தா நம்ம வாழ்க்கை மாறும்.